வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு நாம் முத்திரைகள் என்பது பற்றி என்ன அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு முத்திரை. நிறைய முத்திரைகள் இருக்கிறது, நம்ம பார்க்குறோம். அத்தனை முத்திரைகளுக்கும் காரணம் என்ன? உடலின் சமநிலைப்படுத்துதல். உடம்புல நமக்கு இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி செய்வதற்கு சில முத்திரைகள் நமக்கு பயன்படுகின்றன. உண்மையும் கூட அதுதான். அந்த முத்திரைகளை எதை வச்சு செய்கிறோம்? நம்முடைய விரல்களை வைத்து நாம் செய்கின்றோம். நோய்களை குணப்படுத்துவதற்காகவும் இருக்கிறது, இறைவனை நோக்கி தியானிப்பதற்கும் இருக்கிறது. அது மாதிரி எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு முத்திரைகள் என்று சொல்லக்கூடிய அடையாளங்கள் இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. சும்மா முத்திரை பண்ண அப்படின்னு எல்லாரும் பண்ணணும் இல்லை. முத்திரைகள் விரல் சார்ந்தவை. விரலை பயன்படுத்துகிறோம், அதுக்காக விரல்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா, விரல் நுனிகளில் நமது உடலில் ஓடக்கூடிய நரம்புகளின் முடிச்சுக்கள், அந்த நரம்பு முடிச்சுகளை தூண்டிவிட்டால் குறிப்பிட்ட பயனை அது நமக்கு கொடுக்கும். சரி, நீ முத்திரை செய் அப்படி சொன்னோடனே அவங்க சொன்ன முத்திரையை நம்ம போய் செஞ்சுட்டு சும்மா மொட்டையாடணும்னா பலன் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? மனம் ஒருநிலைப்பட்டு அந்த முத்திரைகளை செய்ய வேண்டும். மனம் ஒருநிலைப்படுதல் என்றால் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், தியானம் அப்படின்னு சொல்கிறது. அந்த தியான உணர்வோடு நம்முடைய மூச்சு காற்றினை ஒழுங்காக இழுத்து மெதுவாக வெளியே விட்டு அந்த ஒருங்கிணைந்த நிலையோடு தியான நிலையில் நம்முடைய முத்திரைகளை நாம் வைத்து மனம் ஒருங்கே குவியும் பொழுது அதனுடைய பலன் மிகச் சரியாக நமக்கு கிடைக்கும். அதனால் முத்திரைன்னா அது விளையாட்டுக்கு செய்யறதுன்னு நினச்சிக்காதீங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய உடலில் சுவாசம், அந்த ஒருநிலைப்பட்ட மனநிலை, இது மூணும் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு முத்திரையாக இருந்தாலும் அது நமக்கு பயனை கொடுக்கும். இந்த மனம் ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, சுவாசத்தை இழுத்து விடுகிறோம். அந்த சொல்லி கொடுக்குறவங்களே நமக்கு சொல்லுவாங்க, உங்களுடைய கவனத்தை மூச்சில் வையுங்கள், மிக மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செயல் செய்யும்பொழுது என்ன பண்ணோம்? மனமானது ஒருநிலைப்பட துவங்கும். அந்த ஒருநிலைப்படும் பொழுது நமது உணர்வுகள் எல்லாம் ஒடுங்கி நமது எண்ணங்களை சித்தி அடைய செய்யும். அது சித்திக்கும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த முத்திரைகளை வைத்து உன்னுடைய சுவாசத்தை கவனித்து தியான நிலையில் இருந்தால் இந்த முத்திரைகள் பயன்படும். ஆக முத்திரைகளின் முக்கியத்துவம் அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், விரல்கள், மன ஒருங்கிணைப்பு, சுவாசம். நன்றி. நாளை அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.